மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, உங்கள் வீட்டாருடைய ஆசீர்வாதம், உங்களை சுற்றியுள்ளவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் உங்கள் சரீர சுகத்தையும் அது எதிர்க்கக்கூடியதாய், தடை செய்யக்கூடியதாய் இந்த மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறது. எல்லாரையும் மன்னிக்க, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிக்க கர்த்தர் இரக்கம் செய்வாராக. மன மகிழ்ச்சியா இருக்க நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல குணம் மன்னிக்கிற தன்மை. அடுத்ததாக தாழ்மை, இது ரொம்ப அவசியமா இருக்கிறது. யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் தாழ்த்தும் போது, நாம் தாழ்மையா இருக்கும் போது தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார், நமக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமை எல்லா ஆசீர்வாதங்களையும் தடுக்கக்கூடியதாய், தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு தயவு பரலோக தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வர வேண்டும். ஒத்தாசை வர வேண்டிய இடத்திலிருந்து, தயவு வர வேண்டிய இடத்திலிருந்து எதிர்ப்பு வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? யாரும் உதவி செய்ய முடியாதே. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெனினாள் தொடர்ந்து அன்னாளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். பெனினாளுக்கு பிள்ளை இருக்கிறது என்கிற பெருமை, பெனினாளுக்கு எல்லா அனுகூலமும் இருக்கிறது என்கிற பெருமை, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. அவள் தேவனிடத்தில் போய் தன்னுடைய மனக்கசப்பு, தன்னுடைய அங்கலாய்ப்பை எல்லாம் ஊற்றி ஜெபிக்கிறாள். தேவன் அன்னாளுடைய சிறுமையை பார்த்து அவளுக்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசியை கட்டளையிட்டார். அதற்கப்புறமும் பல பிள்ளைகளை தேவன் அன்னாளுக்கு கட்டளையிட்டார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையை நாம் அணிந்து கொள்வோமாக. மன தாழ்மை இயேசுடைய குணங்களில் முக்கியமான குணமாக இருக்கிறது. அவர் நீடிய சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அந்த நீடிய சாந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறது. எதையாவது ஒன்று சுதந்திரிக்கணுமா? தாழ்மை நமக்கு வேணும். எதையாவது ஒன்று சுதந்திரிக்கணுமா? நீடிய பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. சாந்தம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. மனத்தாழ்மை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த மனத்தாழ்மையை தேவன் நமக்கு தருவாராக. மனத்தாழ்மையினாலே ஸ்தோத்திரம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.